வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பின் பக்கத்தில் வந்து நான் போன கிளாஸ்லேயே இந்த சைடை பொருத்திட்டேன் ஒரு பக்கத்துக்கு. இப்போ மற்ற பக்கத்துக்கு எப்படி இந்த சைடை பொருத்துறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து முதல்ல பின் பக்கம் கம்ப்ளீட் ஆக்கிடணும். அந்த ப்ளவுஸில் நாங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் இந்த ஒரு ப்ளவுஸை எப்படி பொருத்துறதுன்னு ஒவ்வொரு கிளாஸாக நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அதில் வந்து இந்த பின் பக்கப்பட்டி இப்போ நாங்கள் பின்னாடி வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ ஒரு மாதிரி அந்த வெட்டுற நேரமே தையல் விட்டு தான் இந்த பட்டியை வந்து வெட்டியிருப்போம். இப்போ அந்த பட்டியை வந்து நான் இது கரவாட்டி துணியில் இருக்கிறதுனால நான் இதை அப்படியே மடிச்சிடுறேன். மடிச்சிட்டு இது மேலாலேயே ஒரு தையல் போட்டுறலாம். இல்லை தையல் வேணான்னு நினச்சா கையால் எம்மிங் பண்ணிக்கிறலாம். இப்போ நான் மேலாலேயே இதில் ஒரு தையல் போடுறேன். அடுத்தது இதில் வந்து பின்னாடி வந்து 2 டாட் பிடிப்போம். நாங்கள் இந்த டக்ஸ் முதுகில் டக்ஸ் பிடிச்சா தான் அந்த ப்ளவுஸ் வந்து மேலே ஏறாமல் இருக்கும். அதனால இப்போ நாங்கள் அது வந்து இந்த 2 ஷோல்டர் இருக்குது, இந்த ஷோல்டருக்கு நடுவான பகுதியில் இப்படி 2க்கும் நடுவில் ஒரு இடத்த பிடிச்சிட்டு இப்படி தூக்குங்க. தூக்கிட்டு அதில் 2 பக்கமும் 1/4 இன்ச் கீழே வந்து இந்த பக்கத்துக்கு ஒரு கால், அந்த பக்கத்துக்கு கால் விட்டு ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 2.5 இன்ச்சோ ஒரு 3 இன்ச்சுக்கு உயரத்துக்கு அப்படியே தையல் ஒன்று போடணும். அப்போ தான் அந்த டாட் வந்து நேராக வரும். இப்படி பிடிச்சாச்சு. அதே மாதிரி மற்ற பக்கமும் செய்யணும். இந்த பக்கத்துக்கும் இப்படி திருப்பிக்கிறங்க. திருப்பிட்டு இந்த ஷோல்டரை வந்து இந்த ஷோல்டரோட 2 இந்த கை முடிகிற இடமும் இந்த கழுத்து ஷோல்டருக்கு இடையில இப்படி பிடிச்சிட்டு நடு பாட்டில் இப்படி மடக்கிட்டு துணியை மடக்கிட்டு 2 பக்கமும் 1/2 இன்ச், இந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச் அந்த பக்கத்துக்கு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த பின் பக்கம் டாட் பிடிச்சிட்டோம். இது பிடிச்சா தான் எங்களுக்கு அந்த ப்ளவுஸ் வந்து பின்னுக்கு ஷேப்பாகவும் இருக்கும் முதுகில் பார்க்குற நேரம். அதே மாதிரி மேலே ஏறாமலும் இருக்கும். இல்லாட்டினா கொஞ்சம் மேலே தூக்கி தூக்கி வரும் இந்த ப்ளவுஸு. இப்போ இந்த பின் பக்கத்தை முடிச்சாச்சு. அடுத்தது இப்போ நாங்கள் இந்த கையையும் பொருத்தியாச்சு. இப்போ இந்த உடம்பு பகுதியை சேர்க்கணும். இந்த உடம்பு பகுதியை இப்படி நேராக வச்சுட்டு நாங்கள் இப்படியே உங்களோட இடுப்பளவு உடம்பளவெல்லாம் நாங்கள் தைக்கிற நேரம் கட்டிங் வீடியோவில் காட்டுறேன். அழகாக இதில் மார்க் பண்ணிடுவோம். அப்போ அந்த நேராக கோடு போட்டுட்டு இப்படியே அடித்து 2-3 தையல் போட்டு முடிச்சிடலாம். இந்த இருக்குது நாங்கள் இந்த பக்கத்துக்கு அப்படி தான் முடிச்சிருக்கிறோம். அப்படியே நேராக வச்சு பொருத்தியாச்சு. இப்படி இல்லாமல் ஓவர்லாக் பண்ண மாதிரி இந்த சைடை பொருத்தலாம். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கு இப்படி நல்லா நீங்கள் தச்ச பாட்டை வந்து இப்படி 2ஐயும் வெளி பக்கத்திலே, அதாவது நல்ல பக்கத்திலேயே இப்படி வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு சரியான அளவுக்கு இப்படி வச்சுக்கிறோங்க. வச்சுட்டு இது 2ஐயும் லெவலாக எந்த இடத்துல இந்த எண்டு முடியுதுன்னு பார்த்துக்கிறோங்க. பார்த்துட்டு நேராகவே அப்படியே நேராகவே ஒரு தையல் ஒன்று போட்டுட்டு வரணும். இந்த எண்டை பிடிச்சி விளிம்பை பிடிச்சி சரியாக ஒரு சின்ன 1/4 இன்ச்சுக்கு தையல் போடணும். இப்போ பாருங்க, இந்த விளிம்பை பிடிச்சி 2 பக்கம் தையல் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த தேவையில்லாத பகுதியை நேராக நாங்கள் வெட்டி விட்டுறணும். கூட துணி இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள. இந்த ஓரம் எவ்வளோ அந்த நீங்கள் துணியில் எவ்வளோ அளவு ஓரம் இருக்கோ அந்த ஓரம் வரை தையல் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இதை உள் பக்கத்துக்கு இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்படி வச்சுக்கிறணும். உள் பக்கம் திருப்பிட்டு வெளிப்பக்கம் வச்சு முதல்ல தையல் போட்டு முடிச்சுட்டு உள் பக்கம் அப்புறம் திருப்பிடணும். இதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களோட அளவு என்ன அளவோ நாங்கள் மெஷர் பண்ணுவோம் தானே, அந்த மெஷர் பண்ண அளவை நான் இப்போ இதில் வந்து ஒரு இன்ச்சு விட்டு தான் இந்த துணி விட்டு தான் வெட்டி இருக்கிறேன்னா அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இது மேலால் நாங்கள் தையல் போட்டுறோம். இப்போ இன்னொரு தையல் வேணாலும் நீங்கள் நம்ம 2-3 தையல் ப்ளவுஸில் போடுவோம் தானே, அப்போ அதுலேயே திருப்பி இன்னொரு தையலை போட்டு
அவ்வளோதான். இப்போ நாங்கள் திருப்பினா வெளிப்பக்கம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த பாருங்க, நேராக அந்த கை உடம்பு பகுதியும் இந்த கை பகுதி நேராக வந்துருச்சு. எங்களுக்கு வெளியில் ஒன்றும் தெரியாது. ஆனால் நாங்கள் உள்ளுக்கு திருப்பி இந்த மாதிரி தைக்கிற நேரம், உள்ளுக்கு திருப்பி பார்க்குற நேரம் இதுவும் அழகாக மூடுபட்டிருக்கும். இந்த இடத்துல தான் இந்த ஓவர்லாக் போட்டிருப்பாங்க. இப்போ ஓவர்லாக் போட்ட மாதிரி இது வந்து பிரியாது. எங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் நாங்கள் இந்த தையலை கலட்டணும். இல்லாட்டி இந்த ப்ளவுஸ் உள் பக்கம் நீட்டாக இருக்கும். இப்போ சும்மா மற்ற பக்கம் தைக்கிற நேரம் இந்த உள்ளுக்கு இந்த இடம் ஓப்பனாக தான் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி மெத்தட் செய்கிற நேரம் இது மூடுபட்டுரும். இவ்வளோ தான் இந்த சைடு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.